அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நானும் நீங்களும் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எவைகளையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களது அமல்கள் நன்மைகளை நாங்கள் பாதுகாக்கிறோமா என்ற ஒரு தலைப்பு எங்களை நோக்கி நாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுகின்ற, எங்களையே நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. எனவே இது வரலாறு பேசுகிற தலைப்பல்ல, யாரோ சுற்றுச்சூழலில் இருக்கிற மனிதர்களை பற்றி பேசுகிற தலைப்பல்ல. நாங்கள் செய்கிற மிச்ச செச்ச அமல்கள், எங்களுடைய இபாதத்துக்கள், எங்களுடைய நல்ல காரியங்கள், அவைகளை நாங்கள் பாதுகாக்கிறோமா? தொழுகிறோம், தொழுதுவிட்டு இன்னொரு காரியத்தை செய்து அந்த தொழுகையை பாழாக்கி விடுகிறோமா? தர்மம் செய்கிறோம், தர்மத்தை செய்துவிட்டு இன்னொரு காரியத்தை செய்து அந்த தர்மத்தை பாழாக்கி விடுகிறோமா? நோன்பு பிடிக்கிறோம், பிடித்த நோன்பை நாங்களே வீணாக்கி விடுகிறோமா? ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், இன்னும் ஏகப்பட்ட நல்ல காரியங்களை செய்கிறோம். மனைவிக்கு நல்லது செய்கிறோம், பெற்றோருக்கு நல்லது செய்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறோம், நண்பனுக்கு நல்லது செய்கிறோம். இப்படி எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிற நாங்கள் எங்களுடைய செயல்களாலேயே, எங்களுடைய செயற்பாடுகளாலேயே அந்த நன்மையான காரியங்களை வீணாக்கி விடுகிறோமா என்ற இந்த கேள்விக்கு பதில் தேடுவதுதான் இன்றைய தலைப்பு. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும், பேசுகிற நானும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நன்மைகள், எங்களுடைய இபாதத்துக்கள், எங்களுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது எங்களுடைய செயல்களால் அது அழிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கான பதிலை தேடுவதுதான் இந்த தலைப்பு என்ற அடிப்படையில் மிக நிதானமாக எங்களுடைய அமல்கள் என்னென்ன காரியங்களால் அழிந்து போகின்றன, அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்றனவா என்பதை பற்றி மிக நுணுக்கமாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பதிலை தேடிக்கொள்வோம் என்ற விடயத்தை உள்ளத்திலே பதித்து கொண்டவனாக விடயத்துக்கு நான் வருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லுகின்றான்? நல்ல மனிதர்கள், சிந்தனை தெளிவுள்ள மனிதர்கள், புத்தியுள்ள மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வ லா துக்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். நல்ல மனிதர்கள் கேட்கிற துஆல ஒன்றுதான் இது. என்ன? ரப்பனா ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக். இறைவா,
நீ உன்னுடைய தூதர்களுக்கு அளித்த வாக்குறுதியை எங்களுக்கு நீ நிறைவேற்றி தந்துவிடு. நீ வாக்குறுதி மீறுபவன் அல்ல. மறுமை நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. அந்த மூமின்கள் பட்ட கவலை என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா கானல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும். சூரா அல் பக்ரா 143வது வசனம். வமா கானல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும். உங்களுடைய நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. சஹாபாக்கள் நபித்தோழர்கள் மதீனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 16-17 மாத காலங்கள் பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதாங்க. அதன் பிறகுதான் கிப்லா திசை கஅபத்துல்லாவுக்கு மாற்றப்படுது. மாற்றப்பட்ட நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு கவலை இருந்தது. இந்த 17-16 மாதங்கள் நாங்கள் தொழுத தொழுகையெல்லாம் பிழையாப்ப அந்த நன்மைகள் எல்லாம் வீணா போயிட்டுதா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கொண்ட ஈமானுக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் செய்த அமல்களையும் அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வீணாக்குவதில்லை, அழிப்பதில்லை. சூரத்துன் நிசா 123-124வது வசனங்கள். வமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி மின் ஸக்கரின் அவ் உன்ஸா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் சாலிஹான அமல் செய்தால், வஹுவ முஃமின், அவர்கள் ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் நல்ல அமல்களை செய்தால், ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah, அந்த நல்ல அமல்களின் காரணமாக அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள். வலா யுظ்லமூன நகீரா, அவர்களுக்கு சிறிதளவும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது. செய்த அனைத்து அமல்களும் அவர்களுக்கு பரிபூரணமாக கொடுக்கப்படும். இதுதான் அல்லாஹ் நபி அவர்களின் மூலம் எங்களுக்கு அளித்த வாக்குறுதி. நாங்கள் ஒரு அமலை செய்துவிட்டால் பரிபூரணமான ஈமானோடு இறை நம்பிக்கையோடு ஒரு அமலை செய்துவிட்டால் நிச்சயமாக அந்த அமலுக்கு அல்லாஹ் கூலி தருவான். அந்த அமல் எங்களுடைய பரிபூரணமான ஈமான் இருக்கும் வரையில், குர்ஆன் சுன்னாவுடைய வரம்புக்குள் இருக்கும் வரையில் அல்லாஹ் அதை அழிக்க மாட்டான். அன்பாண்டவர்களே, அந்த முஃமின்கள் கேட்கின்ற பிரார்த்தனை என்ன? இறைவா, நீ நபி அவர்கள் மூலம் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை எங்களுக்கு பரிபூரணப்படுத்தி தந்துவிடு. நீ வாக்குறுதியை மீறுபவன் அல்ல. மறுமை நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்கிறான்? சூரா ஆல இம்ரானுடைய 195வது வசனம். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு அந்த முஃமின்களுக்கு பதிலளிக்கிறான். அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, உங்களில் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவர் செய்த எந்த ஒரு அமலையும் நான் வீணாக்க மாட்டேன். அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற உத்தரவாதம் பரிபூரணமான ஈமான், நபிகளாருடைய வழிகாட்டலோடு நானும் நீங்களும் செய்கின்ற எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது அடிப்படை. நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறது எதுக்கு சகோதர சகோதரிகளே? நாங்கள் செய்கிற அமலுக்கு மறுமை நாளையில் பரிபூரணமான கூலி கிடைக்க வேண்டும். அந்த கூலிக்கு பரிசாக சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்களை எப்படி வீணாக்க மாட்டான் என்று சொல்லி தந்தானோ, அதே போன்று அல் குர்ஆனின் மூலம் நபிகளாருடைய வழிகாட்டல் மூலம் ஒரு சில காரியங்களை அல்லாஹ் எடுத்து சொல்லி இதை செய்தால் அமல் வீணாகிவிடும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் செய்கின்ற நல்லமல்களுக்கு பின்னால், நல்ல வணக்கங்களுக்கு பின்னால், நல்ல இபாதத்துகளுக்கு பின்னால் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த அமல்கள் வீணாகிவிடக்கூடாது. குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன காரியங்களை செய்தால் அமல்கள் வீணாகும் என்று சொல்லி தந்தனவோ அந்த காரியங்களை செய்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அமலை செய்கின்ற ஆர்வம், ஆசையை விடவும் செய்த அமலை பாதுகாப்பதில் என்ன செய்ய வேண்டும்? மிக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்? நாங்கள் செய்கிற அமலோ கொஞ்சம்,
அதுவும் வீணாகி போய்விட்டால் மறுமையிலே பாக்கியத்தை இழக்க வேண்டி வரும். எனவே செய்கின்ற அமல் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த அமலை பாதுகாக்கின்ற பணியிலே நானும் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி தந்த எங்களுடைய அமல்களை அழிக்கக்கூடிய, எங்களுடைய நன்மைகளை போக்கிவிடக்கூடிய அடிப்படை விடயங்கள் என்ன? ஒன்று சகோதரர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹுவுக்கு துரோகம் இழைப்பது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு துரோகம் இழைப்பது. மூன்றாவது, எங்களோடு சக வாழ்க்கை வாழுகின்ற அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு துரோகம் இழைப்பது. பிரதானம் இந்த மூன்றும். என்ன சகோதரர்களே, எங்களுடைய அமல்கள் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், படைத்தவன் ரப்புக்கு துரோகம் இழைத்து விடக்கூடாது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு துரோகம் இழைத்து விடக்கூடாது. படைத்தவன் ரப்பால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு துரோகம் இழைத்து விடக்கூடாது. இதிலே மிக கவனமாக இருந்தால் எங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது எப்படின்றதை நாங்க பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம், யா புனை, லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் என்ன? இணை வைப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸியிலே சொன்னார்கள். ஹதீஸுல் குதுஸி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்ற அறிவிப்பு செய்வார்கள். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, அநியாயம் இழைப்பதை எனக்கு நான் ஹராமாக்கி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அவனுடைய ஹக்கிலே ஹராமாக்கி கொண்ட ஒன்று என்றால், அல்லாஹ்வுக்கு ஹராமான ஒன்று என்றால் என்ன? அநியாயம் இழைப்பதுதான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டான். அப்படி சொன்ன அல்லாஹ் எங்களுக்கு முதலாவது ஹராமாக்கியம் என்ன தெரியுமா? இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களிடையிலும் அநியாயம் இழைப்பதை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கும் அநியாயம் செய்கிறது அல்லாஹ்வுடைய ஹக்கில் ஹராம். எங்களுக்கும் அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறான்? அநியாயம் செய்யாதீங்க. அநியாயத்தில் முதல் எது? படைத்தவன் ரப்புக்கு துரோகம் செய்வது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்து ஸுமருடைய 64வது வசனத்திலிருந்து 66வது வசனம் வரையில் என்ன சொல்கிறான்? அந்த சமூகம் முஹம்மது நபி கிட்ட வந்து, நீங்க இணை வைங்க, சிலைகளை வணங்குங்கன்னு சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து கேட்டார்கள், குல் அஃபகைரல்லாஹி தஅமுரூனி அஅபுது அய்யுஹல் ஜாஹிலூன், மடையர்களே, அறிவற்றவர்களே, அல்லாஹுவுக்கு இணை வைக்குமாறா நீங்கள் எனக்கு சொல்கிறீர்கள்? அல்லாஹுவை விட்டு வேறொரு கடவுளையா நீங்கள் எனக்கு வணங்க சொல்கிறீர்கள்? வலகது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக, நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கும் வ இலல்லதீன மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்த அடிப்படை விடயம் என்ன தெரியுமா? லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் வீணாகிவிடும், உங்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஷிர்க் செய்வாங்களா? இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமல்ல, ஷிர்க்குக்கு எதிராக போராட வந்த நபிமார்களை அழைத்து, நபியே உங்களுக்கும் வஹி அறிவிக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவிக்கப்பட்டது, லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் வீணாகிவிடும். சூரத்துல் அன்ஆம் 88வது வசனம். நீங்க சூரத்துல் அன்ஆம்ல கிட்டத்தட்ட 80வது வசனத்திலிருந்து படிங்க, எல்லா நபிமார்களை பத்தியும் சொல்லுவான். அல் குர்ஆன்ல ஒரு சூறால அதிகமான நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே பக்கத்துல இந்த சூறால தான். சூரத்துல் அன்ஆம பரட்டி 80வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி, இஸ்மாயில் நபி, எல்லா நபிமார்கள், பெரும்பான்மையான நபிமார்களோட பேர் அல்லாஹ் சொல்லும்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிப்பான் தெரியுமா? ஸாலிக ஹுதல்லாஹி யஹ்தி பிஹி மய்யஷா. அந்த நபிமார்களுக்கு கொடுத்த அந்த நேர்வழி அல்லாஹ் நாடுகிற மனிதர்களுக்கு கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு வலவ் அஷ்ரகு, அந்த நபிமார்கள் இணை வைத்தாலும் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமல்களை அந்த இணை வைப்பு வீணாக்கி விடும். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே முஹம்மது நபி அவர்களை விழித்து சொல்லப்பட்டதும் ஒட்டுமொத்த நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டதும் என்ன? இணை வைப்பு வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் வீணாகிவிடும். அன்பார்ந்தவர்களே, இணை வைப்பு சொன்னா உடனே நாங்க என்ன நினைக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கண்டா சிலை வணங்கி இல்லை, நாங்கண்டா சூரியனை வணங்கி இல்லை, நாங்கண்டா சந்திரனை வணங்கி இல்லை, நாங்க ஆடு மாடுகளை வணங்கி இல்லை, நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அதிலே சந்தேகம் கிடையாது. ஆனாலும் எங்களை அறியாமல் அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தனிப்பட்ட ரீதியில் ஓர்மைப்படுத்தப்பட வேண்டிய இபாதத்துக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முஸ்லிம்களால் பல சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதுல தான் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். எங்கட வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இணை வைப்பு வந்துடக்கூடாது. யாருக்கிட்டங்க பிரார்த்திக்கணும்? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இது அடிப்படை. 5 நேரம் தொழுகிறோம், கிப்லாவை முன்னோக்கி யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னி கேட்கிறோம். அப்படியே போய் தர்கா ஷரீஃபு கிட்ட இருக்கிறோம், கபரடியில போய் நிக்கிறோம், பெரியவரே நீங்க தான் உதவி பண்ணணும். ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் வருது, சுப்ஹான மௌலித பெறற்றோம். யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் இஹுஸ் பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி. யாரை பார்த்து படிக்கிறோம்? யா சய்யிதி, என்னுடைய தலைவரே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுஸ் பியதி, என்ற கையை பிடிங்க. மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி, உங்களை விட்டா நான் யாருக்கிட்ட உதவி தேடி போறது? நஅூது பில்லாஹ். படைத்தவன் ரப்பை அழைத்து பிரார்த்திக்க வேண்டிய சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து பிரார்த்தித்த தெரியாத்தனமா செய்யறாங்க. தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் விட்டு தௌபா செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஆனா தெரியாத்தனமாக இன்றைக்கும் எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய கிராமங்களிலே, எங்களுடைய நண்பர் வட்டாரங்களிலே இந்த அநியாயத்தை செய்கிறார்கள். அன்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அன்த சத்தாருல் மசாவி. யாரை பார்த்து சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றாங்க. கஃபார் யாருங்க? அல்லாஹு கஃபார், பாவங்களை மன்னிக்க கூடியவன். சத்தார் அல்லாஹ்வுடைய பேர்ல வரல, சித்தீர் வந்திருக்குது, பாவங்களை மறைக்க கூடியவன். யார்? அல்லாஹ். முஹம்மது நபியை பார்த்து அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிப்பவர். வதுனூபில் மூபிகாத், 7 பெரும் பாவங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெரும் பாவங்களை மன்னிப்பவர். அந்த சத்தாருல் மசாவி, எங்கட தப்பு தவறுகளை எல்லாம் மறைப்பவர் நபியே நீங்க தான் என்று நபிகளார் மரணித்த பிறகு அவர்களை விழித்து சொல்வதாக இருந்தால் நஅூது பில்லாஹ், ஈமான பறிக்குமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நிகரா முஹம்மது நபி அவர்களை கொண்டு போய் வைத்த நிலை வருமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சுப்ஹான மௌலிதை புரட்டி படித்தால் அல்லது புர்தா ஷரீஃபை புரட்டி படித்தால் அன்பார்ந்தவர்களே, நிறைய இடங்களில் நபிகளாரை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் நிறுத்தி பிரார்த்தனை செய்கின்ற நிறைய இடங்களை பார்க்கலாம். தெரியாத்தனமா செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன். நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் செஞ்சிடுறாங்க, அரபுக்கு அர்த்தம் தெரியாம செஞ்சிடுறாங்க, அந்த மக்கள் எல்லாம் மன்னிக்க போதுமானவன். ஆனால் இணை வைப்பு பாரதூரமானது, எங்களுடைய அமல்களை வீணாக்கிவிடும். முஹியத்தீன் அப்துல் காதருல் ஜீலானி ரஹிமஹுல்லா, நல்ல மனிதர், வரலாற்றிலே குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்ட மனிதர். என்ன படிக்கிறாங்க அவரை பத்தி? நஅூது பில்லாஹ். முஹியத்தீன் மௌலிதை புரட்டினால் பக்கத்துக்கு பக்கம் ஈமானை இழக்கின்ற வார்த்தைகள். என்ன சொல்றாங்க? யா முஹியத்தீன், யா முஹியத்தீன் என்று 1000 தடவை தனிமையிலே இருந்து நீ அழைத்தால், யா அப்துல் காதிர் முஹியத்தீன், முஹியத்தீனே அப்துல் காதிரே என்ற 1000 தடவை அழைத்தால், அஜப்துஹு முஸ்ரிஅன் லி அஜ்லி தஅவதிஹி, அவர் என்னை அழைத்ததன் காரணமாக வேகமாக நான் வந்து பதிலளிப்பேன் என்ற வார்த்தையை முஹியத்தீனை பார்த்து சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நிகர் முஹியத்தீன் அப்துல் காதரை கொண்டு போய் நிறுத்தினால் நஅூது பில்லாஹ், எங்களுடைய ஈமானின் நிலை என்ன? அன்பார்ந்தவர்களே,
அது தனி ஒரு தலைப்பு. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நாங்க யோசிப்போம், நாங்க எங்க இணை வைத்தோம், நாங்க எங்க சிறுக்கு செஞ்சோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகள் இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய சமூகம் நல்ல மனிதர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு சென்றால், உம்ராவுக்கு சென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய கபரடியிலே போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள். எங்களுக்கு தெரிந்த தமிழ் மொழி பேசுகின்ற எத்தனை உறவுகள் நபிகளாருக்கிட்ட வந்து, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கிட்ட வந்து சலாம் சொல்லிட்டு போக வேண்டியவங்க, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லிட்டு போக வேண்டிய சமூகம் அங்க வந்து பிரார்த்தனை செய்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய சமூகம் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்தால் ஈமானை இழக்கின்ற நிலை வரும். நேர்ச்சை யாருக்கு செலுத்த வேண்டும் சகோதரர்களே? இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, உங்களுடைய ரப்புக்காக தொழுங்கள், அவனுக்காக அறுத்து பலியிடுங்கள். நேர்ச்சி அல்லாஹ்வுக்கு வைக்கணும். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் என்ன செய்து, அந்த தர்காவிலே அந்த நல்ல மனிதருக்கு நான் இந்த மாட்டை நேர்ச்சை வைக்கிறேன். அன்பாண்டவர்களே, பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கிறாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா என்னங்க பிரச்சனை இருக்குது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்திலே ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட நான் நேர்ச்சை வைத்தேன், அறுக்கலாமான்னு கேட்டாங்க. கேட்டது யாருங்க? ஒரு சஹாபி. பிஸ்மில்லா சொல்லித்தானே அறுப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கணும்? இடம் பிரச்சனை இல்லைங்க, அருங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் 2 கேள்வி கேட்டாங்க. நீ அந்த இடத்துல அறுக்க போறியே, அந்த இடத்தில் ஜாஹிலிய கால விழாக்கள் கொண்டாடப்படுதா? இல்லைண்டாங்க. அந்த இடத்துல சிலைகள் ஏதும் இருக்கிறதான்னு கேட்டாங்க. இல்லைண்டாங்க. அப்படியே அறுத்து பலியிடுண்டாங்க. அர்த்தம் என்னங்க? ஜாஹிலிய கால விழா கொண்டாடப்படுகிற இடம் என்றால் பிஸ்மில்லா சொல்லியும் மறுக்கக்கூடாது, சிலைகள் உள்ள இடம் என்றால் பிஸ்மில்லா சொல்லியும் மறுக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய ஆடு முதலாவது கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்கிறது. இந்த கன்றுக்குட்டி ரபியுல் அவ்வல் கந்தூரிக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன். அல்லாஹ்க்கு கொடுக்கிறது 360 நாளும் கொடுக்கலாம். ஏன் ரபியுல் அவ்வல் கந்தூரிக்கு கொடுக்கிறது? ரசூலுல்லாஹ் பிறந்த தினம். யாருக்காக கொடு? பிஸ்மில்லா சொல்லி தான் அர்த்தம். ஞாபகப்படுத்தப்படுவது அல்லாஹ் அல்ல. என்னுடைய மாடு முதலாவது குட்டியை போடுகிறது. என்னுடைய வயலை அறுவடை செய்து எடுத்த முதல் நெல் அரிசி முஹியத்தீன் கந்தூரிக்கு கொடுக்கிறேன். நேர்ச்சை. நஊது பில்லாஹ். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகள் இப்படி ஏகப்பட்ட உதாரணங்களை என்ன செய்யலாம், சொல்லி கொண்டு போகலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களை அறியாமல் எங்களுக்குள் ஏகப்பட்ட இணை வைப்பான காரியங்கள். இது இபாதத்துக்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது. அல்லாஹ்வுடைய ஒரு அதிகாரம் படைப்பினங்களுக்கு கொடுக்கப்பட்டால் இணை வைப்பு. எங்களை பாதுகாப்பவன் யார் சகோதரர்களே? அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானுக்கிட்ட இருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடினோம். அப்படியே என் வீட்டுக்கு வாரீங்க, என் வீட்டு 4 மூலையிலையும் போத்தல் குப்பி சொல்லுவாங்க, குப்பி தூக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன் பாப்பா இந்த குப்பியை தூக்கி வச்சிருக்கிறீங்க? கழுத்துல துவா கூடு போட்டிருப்பாங்க, தாயத்து, இடுப்புல கயிறு கட்டியிருப்பாங்க, கையில கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. என்னங்க இது? கயிறு பாதுகாப்புக்கு கட்டி இருக்கிறோம். எங்க இதை கலட்டி வீசுங்களே, கலட்டினா ஆபத்து வரும். உனக்கு ஆபத்து வருவதிலிருந்து உன்னை பாதுகாப்பது அல்லாவா? நீ கட்டி இருக்கின்ற கயிற்று துண்டா? நீ போட்டிருக்கின்ற துஆ கூடா? நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அடகு வைக்கின்ற இடம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட 10 நபித்தோழர்கள் 10 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடிச்சி உறுதிமொழி எடுப்பாங்க. 9 பேருக்கிட்ட உறுதிமொழி எடுத்த ரசூலுல்லாஹ் ஒருத்தர்கிட்ட உறுதிமொழி எடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, ஏன் அவர்கிட்ட எடுக்கல? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஆடைக்குள் கையை இட்டு அவர் போட்டிருந்த அந்த தாயத்தை கலட்டி எடுத்தார்கள். இது இருக்கும் நிலையில் நாங்கள் உறுதிமொழி எடுக்க மாட்டோம் என்றார்கள். அர்த்தம் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வேலை இல்லை. ஏன்? நம்பிக்கை முழுக்க அங்கே இருக்கிறது. எனவே தாயத்து கட்டியவர்களும் சரி, தகடுகளை வைத்தவர்களும் சரி, குப்பிகளை தொங்க வைத்தவர்களும் சரி, அவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதை கலட்டி வீசுங்கன்னு சொல்லுங்க. உடனே கலட்டினா ஆபத்து வருவாங்க. இங்கதான் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொடுத்திருப்பது விளங்கும். சும்மா சிறுக்குன்னா விளங்குறது இல்லைங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்குன்றது அடுத்த செகண்டும் நாளை தான்.
அடுத்த நிமிடமும் நாளை தான். என்ன நடக்கும்ன்றது யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். பள்ளி ஹசரத்துக்கிட்ட கொண்டு போய் கையை கொடுக்கிறோம். பால் பார்க்கிறவரு, மை பார்க்கிறவரு, நம்பர் போட்டு பார்க்கிறவரு, குறி பார்க்கிறவரு, சாஸ்திரம் பார்க்கிறவர்கிட்ட கையை கொண்டு போய் கொடுத்தோம். ஏண்ட எதிர்காலத்தை பார்த்து சொல்லுங்க, நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், எனக்கு புள்ள கிடைக்குமா கிடைக்காதா, பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், பரக்கத்து கிடைக்குமா கிடைக்காதா? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். என்னுடைய எதிர்காலம் படைத்தவன் ரப்புக்கு தான் தெரியும் என்றிருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு மனிதனுக்கிட்ட போய் கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மன் அத்தா அர்ராஃபன் அவ் ஃபஸஅலஹு அன் ஷைஇன், எதிர்வு கூறுகின்ற, எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற ஒரு மனிதனுக்கிட்ட போய், உங்களோட ஊர்ல என்ன சொல்லுவாங்க? பால் பார்க்கறேன்னு சொல்லுவாங்களா? மை பார்க்கறேன்னு சொல்லுவாங்களா? நம்பர் போட்டு பார்க்கறேன்னு சொல்லுவாங்களா? சாஸ்திரம் பார்க்கறேன்னு சொல்லுவாங்களா? குறி பார்க்கிறன்னு சொல்லுவாங்களா? எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற, மறைவானவற்றை பேசுகின்ற ஒரு மனிதனுக்கிட்ட போய் ஒரு விடயத்தை கேட்டுவிட்டால் கையை நீட்டின அவ்வளவுதாங்க. எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்கும் சொல்லுங்க, அவ்வளவுதாங்க. லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 இரவுகளின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னாங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். செய்கிற அமல்களோ கொஞ்சம், அதிலும் இடையிடையே ஈமானை இழந்து விட்டால் அல்லாஹு அக்பர், எங்களுடைய அமல்கள் பாழாகிவிடும். சகோதரர்களே, நன்மைகள் அளிக்கப்படுகின்ற இடம் இணை வைப்புதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தனியே பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. சுருக்கமாக நானும் நீங்களும் விளங்குவோம். எப்படி? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் படைப்பினங்களுக்கு செய்யப்படுமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு தனித்துவமான அதிகாரங்கள் படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால், அது ஈமானை இழக்கச் செய்யும். ஈமானை இழக்கிற வேலையை செய்தால் செய்த அமல்கள் வீணாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதிலே இன்னொரு செய்திதான் சகோதரர்களே, அல்லாஹுவை வணங்குகிற நாங்கள், அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிற நாங்கள், அல்லாஹ்வுக்காக தொழும் பொழுது, அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யும் பொழுது, அல்லாஹ்வோடு வேறொருவரை சேர்த்துக் கொள்வது, இதற்கு நாங்கள் இணை வைப்புண்டு சொல்லலாம், முஹஸ்துதின்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் சொல்லுகின்றான், கால் அல்லாஹு தபாரக வ தஆலா, உயர்த்தியான பரக்கத்து பொருந்திய அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலை செய்கிற பொழுது அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, என்னோடு வேறு ஒருவரையும் கூட்டு சேர்த்து கொண்டான். யாருக்காக அமல் செஞ்சோம் சகோதரர்களே? அல்லாஹ்வுக்காகத்தான். கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழுதோம், அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு பிடிச்சோம், அல்லாஹ்வுக்காகத்தான் கஅபத்துல்லாஹ்ல போய் ஹஜ் செஞ்சோம். அல்லாஹ்வுக்காக செய்கிற அமலோடு வேறு ஒருவரை என்னோடு சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டா என்ன தெரியுமா நடக்கும்? தரக்துஹு வ ஷிர்கஹு, அல்லாஹ் சொல்கிறான், அவனையும் அவன் எதை இணையாக எனக்கு சேர்த்தானோ அதனை நான் மறுமையிலே விட்டு விடுவேன். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வை தவிர மறுமையில வேற யாரால நன்மை தரேலுமா? முடியாது. என்ன சகோதரர்களே, மனைவி தொழுகிறாள், இந்த கணவனோட இயலாது, வந்தா கேள்வி கேட்பாரு, அதுக்கு தொழுதுட்டு இருந்துருவோம். யாருக்கு பயந்து தொழுகிறது? கணவனுக்கு பயந்து மனைவி தொழுகிறாள், மனைவிக்கு பயந்து கணவன் தொழுகிறான். ஓ, பும்புலம் நல்ல மனைவி தான், ஆனாலும் சரி கஷ்டம் அவளோட வாழ்றது. என்னங்க கஷ்டம்? தொழுதாண்டு கேட்பாள், அதுக்கு தொழுதுட்டே போய் சொல்லணுமே. யாருக்கு பயந்து தொழுதோம்? பெற்றோருக்கு பயந்து பிள்ளைகள் அமல் செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பயந்து பெற்றோர்கள் அமல் செய்கிறார்கள். பாருங்க, இந்த 10,000 ரூபாவை நான் தாரது உண்மையில எனக்கு தார ஐடியா இல்லை, இந்த உம்மட தொல்லை தாங்கலாது, அதுக்கு தாரேன். இந்த வாப்பட தொல்லை தாங்கலாம தாரேன். யாருக்கு கொடுத்தோம்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற அமலோடு வேறு ஒருவரை சேர்த்து கொண்டோம், தொழுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பலவீனமான உள்ளம், பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நடக்கிறது. தொழுகிறோம், 2 பேர் பார்க்கிறாங்கன்றதுக்காக தொழுகையை நீட்டினோம். அன்பார்ந்தவர்களே, ஓதுகிறோம், 10 பேர் ரசிச்சு கேட்கிறாங்கன்றதுக்கு ஓதலை கொஞ்சம் நீட்டினோம், நிதானமாக்கினோம். இதுல கவனமா இருக்கணுங்க. உடைச்சுட்டுருங்க, வந்தா உடைச்சுட்டுருங்க. அல்லாஹ்வுக்காகன்றத உள்ளத்துல ஆழமா நிறுத்திக்கங்க. ஷைத்தான் கொண்டு வந்து போட பார்ப்பான். ஏன்? அமல்கள் வீணா போறடன் எவ்வளவு கஷ்டப்பட்டும் வேலை இல்லை, எவ்வளவு பாடுபட்டும் வேலை இல்லை. வேறு ஒருவருக்காக ஒரு அமலை செய்தால், இன்றைக்கு பயானுக்கு வார ஐடியாண்டா எனக்கு இருக்கல்ல,
மௌலவி தப்பா நினைச்சிடுவாரே. இருக்குதா இல்லையா? இந்த நோய் இருக்குதா இல்லையா? பேசுற எங்களுக்கு கூட அடே மக்கள் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கவர்ச்சிப்படுத்துவோம், அழகுபடுத்துவோம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். செய்கிற அமல் கொஞ்சம், அதிலே அல்லாஹ்வோடு வேறொரு நோக்கத்தை சேர்த்து கொண்டால் மறுமை நாளையில அல்லாஹ் நன்மையை தரமாட்டான். நீ யாரை சேர்த்து செய்தாயோ அவரிடத்தில் போய் செய்து விடு, நன்மையை எடுத்துக்கொள் என்றால் நஊது பில்லாஹ். எங்கட அமல்களோட நிலைமை என்ன சகோதரர்களே? எனவே நாங்கள் செய்கிற அமலுக்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தை ஆழமாக கட்டுப்படுத்த வேண்டும், ஆழமாக பக்குவப்படுத்த வேண்டும். இந்த அமலை சைத்தான் கொண்டு வருவான், சைத்தான் ஊட்டுவான். அல்லாஹ்வுக்காக என்ற உறுதியோட செய்வோம். செஞ்சா காப்பாற்றப்படும். செஞ்சிட்டும் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, மனசை கட்டுப்படுத்திடு, இஹ்லாஸை தந்துரு. நிறைய கேட்கணும் சகோதரர்களை. மன தூய்மை, படைத்தவன் ரப்புக்கு என்ற தூய்மையான எண்ணத்தோடு அமலை செய்வதற்கு எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி. யார் ஓதுகிறார், பேசுகிறார், பேசும் பொழுது அடுத்தவங்க புகழணும்ன்றதுக்கு பேசினார், என்னைய பத்தி 10 பேர் நல்லா கதைக்கணும்ன்றதுக்கு என்ன செஞ்சார்? மறுமை நாளையிலே எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த மனிதனை கேவலப்படுத்துவாண்டாங்க. அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக ஒரு அமலை செய்தால் மறுமை நாளையிலே அல்லாஹ் அந்த அமலை வைத்தே கேவலப்படுத்துவாண்டாங்க. எவ்வளவு பாலா போகுதுங்க. நானும் தான் நீங்களும் தான் நிதானமாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலன் நாஸி யுக்தா பிஹி யௌமல் கியாமா. கியாமத்து நாளையிலே முதலாவது நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்படுகின்ற 3 மனிதர்கள் யார்? காஃபிர்கள் அல்ல, அபூஜஹல் அல்ல, உத்பா அல்ல, ஷைபா அல்ல. முதலாவது நரகவாதி என்று தீர்ப்பு கொடுத்து முகங்குப்பர இழுத்து கொண்டு போய் நரகத்திலே வீசப்படுகின்ற அந்த 3 மனிதர்கள் யார்? உலகத்திலே படைத்தவன் ரப்புக்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய 3 அமல்களை செய்தவர்கள். மிகப்பெரிய அமல். முதலாவது மனிதர் ரஜுலுன் உஸ்துஷ்ஹித, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்த மனிதர். யாருங்க அவரு? என்ன சொல்லுவோம்? ஷஹீத். என்ன சொல்லுவோம்? உலகத்தில் மிகச்சிறந்த அமல், மிகச்சிறந்த பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷஹீது பச்சை பறவை வடிவத்திலே சுவர்க்கத்தில் சுத்தி திரிவார்ண்டாங்க. அந்த உயர்ந்த பாக்கியம் பெற்ற மனிதரை அல்லாஹ் மறுமை நாளையிலே கொண்டு வந்து அவருக்கு செய்த எல்லா நிஅமத்துக்களையும் எடுத்து காட்டிட்டு, ஃபமா அமில்த ஃபீஹா, இதுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற நேரம் அந்த மனிதர் சொல்லுவார், காத்தல்து ஃபீக ஹத்தா ஸ்துஷ்ஹித்து. இறைவா, உன்னுடைய பாதையில் ஷஹீதாகும் வரையில் நான் யுத்தம் செய்தேன். பொய்க்கு பேர் இது செய்யல. யுத்த களத்தில் யுத்தம் செய்தார், போராடினார். அதே யுத்த களத்தில் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். அல்லாஹ் சொல்லுவான், கதபுத, நீ பொய் சொல்கிறாய். என்னங்க பொய்? யுத்தம் செஞ்சது பொய்யா? கொலை செய்யப்பட்டது பொய்யா? யுத்த களத்திலே ஷஹீதாவினது பொய்யா? இல்லை. எது பொய்? வலாக்கின் 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 காத்தல்த லிஅன் யுகால ஜரீ, நீ ஒரு வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போராடினாய். ஃபக்து கீல, அந்த பட்டம் உலகத்தில் கிடைச்சிட்டது. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, செய்கிற அமல் அல்லாஹ்வுக்காக. ஆனா 2 பேர் புகழணும், 2 பேர் என்னைய வீரன் சொல்லணும், ஷஹீத் என்று பாராட்டணும். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுக்காக சிறந்த அமலை செய்துவிட்டு வேறொருவரை சேர்த்து கொண்டோம். அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய், நீ யுத்தம் செய்தது ஷஹீதாவினதெல்லாம் உன்னை ஒரு வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அது கிடைத்து விட்டது. சும்மா உமிர பிஹி ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், கட்டளையிடப்படும், முகங்குப்பர இழுத்து கொண்டு போய் நரகத்திலே வீசப்படும் என்று சொன்னார்கள். 2வது மனிதர் யார்? அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை சுமந்த ஒவ்வொரு ஆலிம்கள், குர்ஆனை சுமந்து குர்ஆனை அழகாக ஓதுகின்ற ஒவ்வொரு காரிமார்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வரஜுலுன் தஅல்
தஅல்லமல் இல்ம அறிவை கற்ற ஒரு ஆலிம், வஅல்லமஹு அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அறிஞர், வகரஅல் குர்ஆன் அல் குர்ஆனை ஓதிய ஒரு மனிதர், ஃபஉதிய பிஹி ஃபஅரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹா அவரை கொண்டு வந்து அவருக்கு செஞ்ச நிஅமத்தை எல்லாம் அல்லாஹ் காட்டுவான், அதையும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஃபமா அமில்த ஃபீஹா நீ என்ன செஞ்சாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது சொல்லுவார், தஅல்லம்துல் இல்ம நான் அறிவை தேடினேன், வஅல்லம்துஹு அதை நான் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், வகரஅது ஃபீகல் குர்ஆன் உனக்காக குர்ஆன் ஓதினேன் என்றுவார். எப்படிங்க சொல்லுவார்? வகரஅது ஃபீகல் குர்ஆன் உனக்காக நான் குர்ஆனை ஓதினேன் என்பார். அல்லாஹ் சொல்லுவான், கதபத நீ பொய் சொல்கிறாய். நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ் வலக்கின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகால ஆலிம் நீ அறிவை தேடியது எதற்காக? நீ ஒரு ஆலிம் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ் ஆலிம், மௌலவி, ஹஸரத், ஷேக் அடுத்தவங்க சொன்னா குற்றவாளி கிடையாது, நம்ம எதிர்பார்த்திடக்கூடாது. அடுத்தவங்க நம்மள ஆலிம் என்று சொல்லாட்டி கோபம் வரக்கூடாது, ஷேக்கு போடாட்டி ரோசம் வரக்கூடாது. பேரை சொல்லி கூப்பிட்டா, என்னப்பா பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, நாங்களாம் ஆலிமே. நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ் தன்னை ஒரு ஆலிம் என்று அடையாளப்படுத்துகின்ற மக்கள் ஆலிம் என்று அழைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு மார்க்கத்தை சுமந்து விட்டு குர்ஆனை ஓதினார். எதற்காக? வகரஅத்தல் குர்ஆன் நீ குர்ஆனை ஓதியது லியுகால காரி. காரி காரின்னா தெரியும் தானே? காரின்னா என்னங்க? குர்ஆனை நல்லா ஓதுறவருக்கு சொல்ற பேர் ஹாஃபில். ஹாஃபில் முன்னால ஹாஃபில் பின்னால ஆலிம். அடுத்தவங்க போட்டா பிரச்சனை இல்லைங்க, நம்மட பேருக்கு முன்னால ஹாஃபில் பின்னால ஆலிம், PhD MA BA லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்தவங்க பட்டங்களை வைத்து எங்களை அழைக்க வேண்டும் என்று உள்ளத்தால் ஆசைப்பட்டால் அல்லாஹ் சொல்லுவான், ஃபக்கத் கீல உலகத்தில் உன்னை ஆலிம் என்று அழைச்சிட்டாங்க, உன்னை காரிம் என்று அழைச்சிட்டாங்க. சும்ம உமிர பிஹி ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார் முகம் குப்பர இழுத்து கொண்டு போய் நரகத்திலே வீசப்படும் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ். அல்லாஹ் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். செய்கிற அமலோ கொஞ்சம், பேசுகிற பேச்சோ கொஞ்சம், குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துறதோ கொஞ்சம், அதற்குள்ளாலையும் இது வந்து உள்ளத்தில் அமர்ந்துட்டா நஊது பில்லாஹ் எங்கட நிலைமை என்ன? மூன்றாவது மனிதர் வரஜுலுன் வஸஅல்லாஹு அலைஹி இந்த உலகத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், வஅதாஉ மின் அஸ்னாஃபில் மாலி குல்லிஹி அந்த மனிதருக்கு அல்லாஹ் எல்லா சொத்து செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான். காணி பூமி வேணுமா, வீடு வாசல் வேணுமா, வாகன வசதி வேணுமா, நகை நட்டு வேணுமா, சொத்து செல்வம் வேண்டுமா, காசு பணம் வேணுமா, எல்லாம் கொடுக்கப்பட்ட மனிதர். அல்லாஹ் கொண்டு வருவான், செஞ்ச நிஅமத்துக்கள் எடுத்து காட்டுவான், அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ் கேட்பான், ஃபமா அமில்த ஃபீஹா இதை வச்சு நீ என்ன செஞ்சாய்? இவர் அளிக்கிற பதில் கொஞ்சம் வித்தியாசமுங்க. இவர் அளிக்கிற பதில் கொஞ்சம் வித்தியாசம். என்ன சொல்லுவார் பாருங்க, இறைவா மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யுன்ஃபக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக். நீங்க இந்த பதில பார்க்கக்குள்ள இவர பதில் கொஞ்சம் விசாலம். என்ன தெரியுமா சொல்லுவார்? இறைவா உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு வழியாக இருந்தாலும் எதிலெல்லாம் நீ செலவழிக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அந்த எல்லா வழிகளையும் தேர்வு செய்து உனக்காக செலவழித்தேன். எவ்வளவு விசாலமான பதில்னு பாருங்க. உலகத்தில் என்னென்ன வழிகளிலெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயோ அந்த எல்லா வழிகளையும் தேர்வு செய்து உனக்காக நான் செலவழித்தேன் என்றுவார் அல்லாஹ். கதபுத நீ பொய் சொல்கிறாய் என்றுவார். நஊது பில்லாஹ். செல்வந்தர்களே, தனவந்தர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்ததில் யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும், தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும், கொடுப்பதற்கு முன்னால் பல தடவை உள்ளத்திடத்திலே கேள்வி கேட்க வேண்டும். ஏன் கொடுக்கிறேன், ஏன் கொடுக்கிறேன்?
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லுவான், நீ கொடுத்தது உண்மைதான், ஆனா அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன்றது பொய். வலாகின் ஃபஅல்த, நீ கொடுத்தது எதற்காக? லியுகால ஹுவ ஜவ்வாத், அவர் தர்மகர்த்தா, அவர் ஒரு கொடையாளி, மாஷா அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறவர், இப்படி சொல்லப்படணும்னு கொடுத்தாய். ஃபகது கீல, சொல்லப்பட்டு விட்டது. சும்ம உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், முகம் குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்திலே வீசப்படும் என்றார்கள். யாரை பத்தி இந்த ஹதீஸ் சொல்லுதுங்க? யாரை பத்தி இந்த ஹதீஸ் சொல்லுதுங்க? ரமலானுடைய மாதத்திலே ஒன்றுக்கு பல கஞ்சி மஸ்ஜிதுல. ரமலான் முடிஞ்ச பிறகு நோட்டீஸ் போர்டில் என்ன பண்ணுவாங்க? பேரு போடுவாங்க. இவர் போய் முதலாவது பார்க்கறது ஏண்ட பேர் எங்க இருக்கு. அக்கௌண்டரு மறந்துடுவாரு. அடுத்த நாள் பள்ளியில பிரச்சனை வெடிச்சிரும். ஏண்ட பேரை ஏன் விட்டீங்க? எதுக்கப்பா கொடுத்தோம்? எதுக்கு கொடுத்தோம்? மாதம் சந்தா கொடுக்கிறாரு, கணக்கு வழக்குல பிழை இருக்குதா பாருங்க, பிரச்சனை இல்லை, என்னுடைய பேரை போடவில்லை. நஊது பில்லாஹ். உதுஹியா மாஷா அல்லாஹ், ஊர்ல 10 மாடு 20 மாடு தண்ணிய கொடுக்கிறார். உதுஹியா கணக்கு வழக்கு வரும் பொழுது நம்மட பேரை காணும். இந்த நோய் இருக்குதா இல்லையா? இந்த நோய் இருக்குதா இல்லையா? எதுக்கு சகோதரர்களை கொடுக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, செய்கிற தர்மம் இடது கைக்கு தெரியாமல் வலது கரத்தால் கொடுத்தால், இடது கைக்கு தெரியாமல் என்னங்க? வலது இடது. ஏண்ட கை இதுக்கு தெரியாம கொடுக்கணும்டா, மனைவிக்கு தெரியப்படா, புள்ள குட்டிக்கு தெரியப்படா, அவ்வளவு சீக்கிரட்டா கொடுத்தா மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். 2 பேர் புகழோனும் கொடுத்தால் முதலாவது நரகம் போற லிஸ்ட்ல வந்தா செஞ்ச சதக்காவுடைய அமல்கள் என்னங்க? ஜகாத்து கொடுக்கிறோங்க. ஜகாத்து, நஊது பில்லாஹ், ஜகாத்ன்றது எங்கட தர்மமே அல்ல, எங்கட பணத்துல உள்ள அடுத்தவர்களுடைய சொத்து. அதை கொடுத்துட்டும் பாதையில போவாரு. அவர் ஏதோ இன்னொரு கடனை தலையில வச்சுக்கிட்டு அவரு காணாம போயிருப்பாரு. இவர் உடனே பொஞ்சாதிக்கிட்ட, பாத்தீங்களா உங்களோட பேச்சை கேட்டுதான் கொடுத்தேன், போன ஜக்காத்து ஒரு சலாம். எதுக்குங்க சலாம்? கொடுத்தோண்டு அவர் ஞாபகத்துல வச்சுக்கலனுமா? அப்படித்தானே? நம்ம ஜக்காத்து கொடுத்தோம் உண்டு, ஊடு கட்டினார், வீடு கட்டி கொடுத்தோம் ஜக்காத்துல, வீட்டுக்கு சாப்பாடு போடுகிறார், புது வீடு நுழைவதற்கு ஜக்காத்து கொடுத்தவர பேரை காணோம், விருந்துக்கு அழைப்பு காணோம். ஒரு உடனே ஊருக்கு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறது இல்லை மனைவி கிட்ட, பாத்தீங்களா நம்ம கட்டி கொடுத்த வீடு ஒரு சாப்பாட்டுக்கு சொல்றது இல்லையாப்பா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, தர்மங்களை கொடுப்பதற்கு முன்னால், சதக்காக்களை செய்வதற்கு முன்னால் படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்காக என்ற அந்த எண்ணத்தை ஒன்றுக்கு பல தடவை நாங்கள் சீர்திருத்தவில்லை என்றால் கோடிக்கணக்கு அள்ளி கொடுத்தாலும் படைத்தவன் ரப்பு தூசாக ஆக்கி விடுவான் என்றால் எங்களுடைய அமல்களை வீணாக்க கூடியது எது சகோதரர்களே? எங்களுடைய நன்மைகளை பாழாக்க கூடியது எது சகோதரர்களே? அல்லாஹ்வுக்காக செய்கிற அமலை வேறு ஒரு நோக்கம் கலந்ததாக செய்தால் நஊது பில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரக ஓடை இருக்கிறது, நாசம் இருக்கிறது. தொழுதும் நரகம் போற கூட்டம் பல காரணம். அதுல ஒன்று என்னங்க? அல்லதீனஹும் யுராஊன், தொழுதும் நரகம் போறவங்க, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக தொழுதார். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் இறை அச்சத்தோடு பக்தியோடு இருப்பார்கள். கடைசி பண்பு வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்களுடைய தொழுகைகளை அவர்கள் பேணி பாதுகாத்து தொழுவார். தொழுகிறவர் மறுமையிலே வெற்றி பெறுவார். ஆனால் அதே தொழுகையை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தால் நஊது பில்லாஹ். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவது வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம்.
செய்கிற செயல். ரசூலுல்லாஹ் சுன்னத்தான தொழுகையை வீட்டில் போய் தொழுவாங்க தெரியுமா? ஃபர்து தான் பள்ளியில். ரசூலோட ஹதீஸ்ல எல்லாம் பாருங்க, சுன்னத்தை ரசூலுல்லாஹ் வீட்டில் தொழுவாங்க. ஏன்? ஃபர்துல நான் போன கிழமைன்னு சொன்னேன், ஃபர்துல எல்லாரும் சமன் தான். அதுல அங்க மோஸ்துதி வரையல, அதுல பெருமை வரையலாது. ஆனா அழகுபடுத்தல வரலாம். நீங்களும் ஃபர்ல தொழுறீங்க, நானும் என்னங்க பெருமை இருக்குது இல்ல. ஆனா சுன்னத்து தொழும் பொழுது மாஷா அல்லாஹ் தன்னாலும் சுன்னத்து தொழுறாரே, முன்பின் சுன்னத்து, இது வந்துடலாம். நம்ம போகும் பொழுது நீங்கண்டா தொழ மாட்டீங்க, நாங்கண்டா. அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும், உள்ளத்தை கட்டி காக்க வேண்டும். செய்கிற அமலுக்கு பின்னால் படைத்தவன் ரப்புக்காக என்ற மன தூய்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் செய்கிற அமலே எங்களை நரகத்திலே தள்ளிவிடும் என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நன்மைகளை பால்படுத்துகின்ற இன்னொரு மோசமான செயல் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா, கொடுக்கின்ற தர்மங்களை, சதக்காக்களை சொல்லி காட்டுவதன் மூலமும் நோவினை செய்வதன் மூலமும் நீங்கள் அழித்து விடாதீர்கள். உதாரணம் என்ன தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதாரணம் அல்லாஹ் சொல்றான், ஃபமஸலுஹு, கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுறவன், கொடுத்த தர்மத்தை வச்சு நோவினை செய்பவன், அது என்னன்றதை நான் பின்னுக்கு உங்களுக்கு சொல்றேன். அவனுக்கு உதாரணம் கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராப், ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் இருக்குதுங்க. அந்த பாறாங்கல்லுக்கு மேல கொஞ்சம் மணல் இருக்குது, மணல். ஃபஅஸாபஹு வாபிலுன், அப்படி மழை பெஞ்சது. மழை பெஞ்சா என்னங்க நடக்கும்? கல்லுக்கு மேல உள்ள மணல் எல்லாம் கழுவிப்பட்டு போய் கல்லு மட்டும் இருக்கும். இது மாதிரி தான் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவதும் அதை வைத்து நோவினை செய்வதும் அல்லாஹ் சொல்றான். அது என்னங்க நோவினை செய்யறது? கொடுக்கு, நான் சொன்னேனே, கொடுக்கும் பொழுது அடுத்த தடவை காணலண்டா, கண்டுட்டு சலான் சொல்லலண்டா, எல்லாம் மனுஷனாப்பா. உதவி செய்ய மட்டும் வருவீங்க, காலை தேடி தேடி செஞ்சதுக்கு போற நாய்க்கும் கணக்கு எடுக்க மாட்டீங்க. இதான் நோவினை பண்றது. இதான் இருக்குதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, கொடுக்கின்ற தர்மத்தை பாதுகாப்பதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? எடுக்கிறவருக்கே நான் தான் கொடுத்தேன் என்று தெரியாம கொடுக்கலும்டா நல்லா பாதுகாக்கலும் சகோதரர்களே. எப்படிங்க கொடுக்கிறது? சில சலஃப் அறிஞர்களோட வரலாற்றில் நீங்க படிச்சிருப்பீங்க, வீட்டு வாசல்ல இரவோடு இரவா கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க. எடுத்தவருக்கும் யார் தந்தாண்டு தெரியாது. அப்படி கூட சில நேரம் செய்யறது தான். செஞ்சுட்டு 5 வருஷம் போனதுக்கு போற இவர் மொல்ல என்ன பண்றது? இவருக்கு சொல்லி கொள்ளணும். 5 வருஷத்துக்கு போறோம், இந்த ஞாபகம் இருக்கா? இந்த 5 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு ஒரு இப்படி ஒருத்தர் இப்படி ஒன்றை கொண்டு வந்தார். யாரும் இல்லை. அது யாரும் இல்லைன்னு அர்த்தம் என்ன? யாரும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். கொடுத்த தர்மத்துக்கு பின்னால அவனுக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்க ஒரு நல்ல வார்த்தையை பேசுறது அல்லது ஒரு மனிதனை மன்னிச்சிட்டு போறது, நீங்க கொடுத்துட்டு நோவின பண்ற தர்மத்தை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். 10 லட்சம் ஒருத்தருக்கு கொடுத்தோம், கொடுத்துட்டு 10 வருஷத்துக்கு போறோம், நீ எல்லாம் மனுஷனாப்பா, இவ்வளவுதான். இப்படி நீங்க 10 லட்சம் கொடுக்கறத விட 1 கோடி கொடுக்கறத விட அவர் தப்பு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுட்டு போறது நல்லன்றான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போறது நல்லன்றான் அல்லாஹ். ஏங்க 1 கோடியை கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டி அதை வச்சு நோவின பண்ணி முகசுதி வந்து மறுமையில நரகம் போறதை விட அஸ்ஸலாமு அலைக்கும் வாரண்ட்டு போறது நல்லம்ன்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மனநோய் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குதுங்க, சீதனம் கொடுக்கிறது கொடுக்காதது வேற. உங்களுடைய தங்கச்சிக்கு சீதனம் கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அநியாயத்துக்கு துணை போகிறீர்கள், அது வேற. அது தனியே பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி. அது அல்லாஹ்வை பயந்து முடிவெடுத்துக்கங்க. கல்யாணம் முடிச்சு அவர் வாழ்ந்து புள்ள பெத்து அந்த புள்ள கல்யாணம் முடிக்கிற வயசு,
என் தங்கச்சிக்கு நான் வீடு கொடுத்து நகை நட்டு போட்டு பணம் கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து என் தங்கச்சிக்கு புள்ள வந்து கல்யாணம் முடிக்கிற வயசுல எங்களுக்கும் அவங்களுக்கு என்னமாலும் முரண்பாடு வந்திக்கும். இப்ப என்ன வலிமாக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, அல்லது பொண்ணு சாப்பாடுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் இன்றைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறாங்கண்டா அன்றைக்கு நாங்க செஞ்ச உதவி தான். நான் தான் 10 பவுன் நகை போட்டு முடிச்சு கொடுத்தேன். இன்றைக்கு வாழ்ற ஊடு யார்ற இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாங்க? நஊது பில்லாஹ். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன், 3 மனிதர்கள் இருக்கிறார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் அவர்களோடு மறுமை நாளையிலே பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. 3 மனிதரை பத்தி சொல்றாங்க. என்னங்க தண்டனை? அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், பாவங்களை மன்னிச்சு சுத்தப்படுத்தவன கடுமையான வேதனை இருக்குது. அபூதர் ரலியல்லாஹு கேட்டுக்கொண்டிருந்தவங்க, ஹாபு வ ஹஸீரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், கை சேதப்படுபவர்கள், தோல்வி அடைந்து போகக்கூடியவர்கள் அந்த 3 பேரும் யார் நபி என்று கேட்ட நேரம் 3 பேரை சொன்னாங்க. அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? அல் மன்னான், கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் என்றார்கள். செஞ்ச நலவை சொல்லி காட்டுபவன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் தான் நீங்களும் தான். நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை வரும் பொழுது தின்ன கொடுத்த சோத்திலிருந்து சொல்லிடுறோம், குடிக்க கொடுத்த தண்ணீர் சொட்டிலிருந்து சொல்லிடுறோம். பிச்சைக்காரனோட சண்டை வந்தா கொடுத்த பிச்சையிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். ஏண்ட புள்ள நான் வளர்த்து ஆளாக்குறேன், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். இன்றைக்கு ஆளாவி திருமணம் முடிச்சு மனைவியிட பேச்ச கேட்டு உம்மா அப்பாவை எதிர்க்கிற நேரம் 25 வருஷம் 30 வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் சொல்லி காட்டி, நீ எல்லாம் புள்ளையாடா, உன்னைய வளர்க்கறதுக்கு ஒரு தென்னை மரத்தை வளர்த்துருக்கலாம், உன்னைய வளர்த்ததுக்கு ஒரு வாழை மரத்தை இருக்குதா இல்லையாங்க எங்கட இதுல? அட, யாருக்காக புள்ளைய வளர்த்தோம்? ஏண்ட ரப்பு எனக்கு தந்த புள்ளை, அவனுக்காக செய்த நான் ஒவ்வொரு தியாகத்துக்கும் படைத்தவன் ரப்பு மலை போன்று கூலி தந்திருப்பான். அந்த கூலிகளை எல்லாம் நாவால நாசமாக்கிட்டு போறோம். எங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, உதாரணங்கள் நிறைய சொல்ல. நான் ஏன் உதாரணம் சொல்றேன்னா, நிறைய நம்ம விலங்கெடுக்கிறது இல்லை. எனவே இப்படி நிறைய எங்களால் சொல்லி காட்டுகிற சந்தர்ப்பங்கள் நிறைய வருது. அல்லாஹ்வுக்காக வாயை பேண வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். சொல்லி காட்டிட்டோம், நஊது பில்லாஹ், நன்மைகள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சுவனவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. என்னங்க சொல்றான்? வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், தனக்கு உணவுல விருப்பம் இருந்தாலும் ஏழைக்கு கொடுப்பார்கள், கைதிக்கு கொடுப்பார்கள், அனாதைக்கு கொடுப்பார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், உங்களுக்கு நாங்க உணவளிச்சது அல்லாஹ்வுக்காகத்தான். லா நுரீது மின்கும் உங்கள்கிட்ட நாங்க பிரதியீட்டை எதிர்பார்க்கவும் இல்லை, உங்கள்கிட்ட நன்றி கடனை எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்க இதெல்லாம் செஞ்சது எதுக்காக? மறுமை என்ற அந்த பயங்கரமான நாளை பயந்ததற்காக செஞ்சோம். அந்த ரப்பு என்ன செய்வான்? ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர தாலிகல் யௌம், அந்த நாளுடைய கெடுதியிலிருந்து அந்த மன தூய்மையான மனிதர்களை பாதுகாப்பான். ஆனா சொல்லி காட்டிட்டோம், பிரதியிட்டு எதிர்பார்த்துட்டோம். வேண்டாம் சகோதரர்களே. சில பேர் வலிமாவுக்கு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு போறதுங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? கிஃப்ட் கொண்டு போக முன்னுக்கே பெருசா கொடுத்தா தான் பெருசா வரும். அப்படித்தானே இருக்குதா இல்லையாங்க? கொடுக்கும் பொழுதே மனுஷன்ட்டு எதிர்பார்த்தா என்னங்க நடக்க போகுது? வேண்டாம் சகோதரர்களே. செய்கிற தர்மம் சிறியதாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் செய்வோம். படைத்தவன் ரப்பிடத்தில் பரிபூரணமான கூலியை எதிர்பார்த்து செய்வோம். மனிதனுக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். வாய் தவறியாவது சொல்லி காட்டி விட மாட்டோம். கொடுத்த தர்மத்தை வைத்து ஒரு மனிதனை நோகடித்து விட மாட்டோம். அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தால் மறுமையிலே பாக்கியம் பெற்றவர்களாக மாறலாம். இல்லை என்றால் எங்களுடைய அமல்களை எங்களுடைய நாவாலே வீணாக்கி விட வேண்டி வரும் என்று நானும் நீங்களும் புரிந்து கொண்டு அமல்கள்
அமல்களை பாதுகாப்போம் சகோதரர்களே. எங்களுடைய அமலை எங்களுடைய கரத்தால் வீணாக்குகின்ற இன்னொரு செயல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு. யார் அஸர் தொழுகையை விட்டு விடுகின்றாரோ அவருடைய அமலெல்லாம் வீணா போகும். துபாயில வந்து, கத்தார்ல வந்து, குவைத்துல வந்து 5 நேரம் தொழுகிறோம். 5 நேரம். ஊருக்கு போனா தொழுகை இல்லை, அப்படித்தானே? ஹஜ்ஜிக்கு போனா மாஷா அல்லாஹ் 24 ஹவரும் அவர் காபத்துல்லாக்கு பக்கத்துல தான். மதீனாக்கு போனா சுன்னத் எல்லாம் மதீனால தான். ஊருக்கு போனா தொழுகிறோமா? உள்ளத்துல கை வைத்து கேட்போம் சகோதரர்களே. நானும் தான் நீங்களும் தான் பலவீனப்பட்டு விட்டோம். விளங்கிக் கொள்ளுங்கள். 5 நேரம் தொழுகிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இன்னும் உள்ள எல்லா நல்ல காரியங்களையும் செய்கிறோம். ஒரு நாள் அசர் தொழுகையை வேண்டும் என்று விட்டோம். திருமண வீட்டுல கடுமையான பிசி, மைதானத்தில் ஸ்போர்ட் மீட் கடுமையான விளையாட்டு, கம்பெனியில கூட்டம், அசர் தொழுகையை வேண்டும் என்று வீணடித்தால் நஊது பில்லாஹ் அமல்கள் வீணாகிவிடும். நடக்குதா இல்லை எங்கட வாழ்க்கையில்? எதுக்குங்க மையத்து வீட்டில் இருந்துகிட்டு அசர் தொழுகையை வீணாக்குறோங்க? வலிமா வீட்டில் இருந்து கொண்டு அசர் தொழுகையை வீணாக்குறோங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூல் அசருக்கு மட்டும் தான் சொன்னாங்க. 5 நேரத்துக்கு இதான் நிலைமை. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகாரில, இது புகாரில 553 552 பாருங்க, அல்லதி தஃபூதுஹு ஸலாத்துல் அஸ்ர், யாருக்கு அஸ்ர் தொழுகை தவறி விடுமோ, கஅன்னஹு உத்திர அஹ்லஹு வ மாலஹு, அவருக்கு குடும்பம் சொத்து செல்வம் அனைத்தையும் அவர் இழந்தவர் போன்றாவார். எதுக்குங்க? அஸ்ர் தொழுகையை விட்டவர். ஏண்டா பிஸியான நேரம் அது. ஏண்டா வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரெடி ஆகிற நேரம், கட்டுமையா தலைக்கு பாரம் இருக்கும். வலிமா கொடுத்தாலும் பிஸி ஆகிற நேரம், மையத்தடக்கினாலும் பிஸி ஆகிற நேரம், எல்லாம் பிஸி ஆகிற நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹந்தக் யுத்தத்துக்கு போனாங்க. மறக்காதீங்க இந்த நபிமொழிய. ஹந்தக் யுத்தம், மதீனாவுக்கு வெளியே விரோதிகள் எல்லாம் வந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும் பொழுது, லுகருக்கு பின்னால உளுக்கு மதீனாவுக்கு இருந்த யூதர்கள் ஆயுதத்தை தூக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் முடிச்ச கையோட எங்க போனாங்க? யூதர்களோட போனா ரசூலுல்லாவுக்கு அசர் தொலை மறந்துட்டுது. சூரியன் மறைகிற நேரம் தான் ஒரு நபித்தோர் அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் அசர் தொழலையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை நானும் நீங்களும் மறக்க கூடாது. புகாரில 4111வது செய்தி, மல அல்லாஹு அலைஹிம் புயூதஹும் வ குபூரஹும் நாரா. அல்லாஹ் அந்த யூதர்களுடைய வீடுகளையும் கபறுகளையும் நெருப்பினால் நிரப்புவானாக. கமா ஷகலூனா அன் ஸலாத்தில் வுஸ்தா ஹத்தா காபத்திஷ் ஷம்ஸ், சூரியன் மறையும் வரையில் எங்களுக்கு தொழுகையை மறக்கடிக்க செய்து விட்டார்களே, அசர் தொழுகையை, அவர்களுடைய கபறுகளையும் வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பினால் நிரப்புவானாக பதுவா செஞ்சாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்கட வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன் வந்தவர்களுடைய அசர் தொழுகையை மண்ணாக்கிச்சு. நாங்க ஏற்பாடு பண்ணின விளையாட்டு நிகழ்ச்சி அசர் தொழுகையை வீணாக்கிச்சு. நாங்க போட்ட கூட்டம் மஷூரா, நாங்க எங்கட கம்பெனியை வளர்க்கறதுக்கு போட்ட ஆலோசனை கூட்டம் பல பேர் அசர் தொழுகையை மண்ணாக்கிச்சு. நஊது பில்லாஹ். எங்கட அமல்கள் எல்லாம் வீணா போறதுக்கு காரணமாவிடும். அல்லாஹ்வுக்காக 5 நேர தொழுகையும் விடறாதீங்க. டேஞ்சர், பயங்கரம். அசர் தொழுகையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, அன்பாண்டவர்களே. அதே போன்றுதான் எங்களுடைய அமல்கள் வீணாகி செல்வதற்கு இன்னொரு காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் இழைப்பது. மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கிற அமலுக்கு எங்களுடைய வழிகாட்டல் இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், நிராகரிக்கப்படும். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக யாராவது செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க.
இலட்சம் செலவழித்து ஹஜ்ஜி செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாமல் செய்தால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாறு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியுள்ளுக்கு இருக்கிறாங்க, ஒருவர் வருகிறார், தொழுகிறார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். ரசூலுல்லாஹ் வலைக்கும் சலாம், நீ தொழல திருப்பி தொழுண்டாங்க. இரண்டாவது தடவை தொழுதார், வந்து சலாம் சொன்னார், நீ தொழல திருப்பி தொழுண்டாங்க. மூணாவது தடவை தொழுதார், வந்து சலாம் சொன்னார், நீ தொழல திருப்பி தொழுண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும் சொல்லித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நாலாவது தடவை தொழுகிற முறையை சொல்லி கொடுத்தாங்க. போய் தொழுதார், ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்லல. அர்த்தம் என்னங்க? 3 தடவை அவர் நினைத்த பிரகாரம் தொழுதார். ரசூலுல்லாஹ் கொடுத்தது நீ தொழல்ல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கையை வச்சாங்க, எப்படி ருக்கு செஞ்சாங்க, எப்படி எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக ஹதீஸுகள்ல வந்திருக்குது. விரலை எப்படி வைத்தார்கள், கால் விரலை எப்படி வைத்தார்கள், பித்தட்டை எப்படி வைத்தார்கள், முதுகை ருக்குயிலே எப்படி வைத்தார்கள், அவ்வளவு தெளிவா வந்திருக்குது. சகோதரர்களே, செய்யற அமல் கொஞ்சம் எப்பயும் மறந்துடாதீங்க. நபிகளார் செஞ்ச முறையில் செய்யலண்டா. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு நோன்புல போறாங்க, நோன்பு பிடித்து கொண்டு போனார்கள். குராஉல் கமீம் என்ற இடத்துல அசர் தொழுகைக்கு பின்னால உள்ள நேரம் ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்து எல்லாரும் பார்த்திருக்கிற ரசூலுல்லாஹ் நோன்பை விட்டாங்க, இடையில முறிச்சாங்க. கொஞ்ச நேரம் போய் பார்க்கறாங்க, சிலர் நிழல்ல இருந்துகிட்டு கஷ்டப்படுறது விளங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, யாரப்பா அவங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் நோன்பை விடவில்லை. ஏன் உங்களோட பார்வையில மாஷா அல்லாஹ் தியாகி அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோன்பாளிகளை பார்த்து உலாயிக்கல் உஸாத், உலாயிக்கல் உஸாத், உலாயிக்கல் உஸாத், அவர்கள்தான் பாவிகள், அவர்கள்தான் பாவிகள், அவர்கள்தான் பாவிகள் 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யாரை பார்த்து? அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை விடுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா அவங்க நோன்பு பிடிச்சாங்க. அமல் செய்யறது நோக்கமல்ல, இபாதத்து செய்கிறது நோக்கமல்ல. நபிகளார் செய்த பிரகாரம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லையா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே எங்களுடைய அமல்களை எங்களுடைய கரத்தினாலேயே அழித்துக் கொள்ளுகின்ற மிக மோசமான செயல் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத விதத்தில், வழிகாட்டல் இல்லாத விதத்தில் நானும் நீங்களும் அமல் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே செய்கிற அமலுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வை பார்த்து செய்ய பழகுவோம். அதனூடாகத்தான் எங்களுடைய அமல்களை பாதுகாக்கலாம். இல்லை என்றால் அமல்கள் வீணாகிவிடும். கடைசியா முக்கியமான ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வங்குரோத்துக்காரன் என்னங்க உங்களோட மொழியில சொல்லுவாங்க? லொஸ்டாவினவன். என்ன சொல்லுவாங்க? நஷ்டவாளியாகிறது. யாரு? சஹாபாக்கள் சொன்னாங்க, மல்லா திர்ஹம லஹு வலா மதா, யாருக்கு சொத்து செல்வம் இருந்து இல்லாம போனிச்சோ அவர்தான் யாரு? நஷ்டம் அடைஞ்சவர், லொஸ்டாவினவர் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில லொஸ்டாவினவன் யார், அனைத்தையும் இழந்தவன் யார்? மறுமை நாளையில தொழுகையின் நன்மையோடு வருவான், நோன்பின் நன்மையோடு வருவான், ஜகாத்தின் நன்மையோடு வருவான், ஹஜ்ஜின் நன்மையோடு வருவான். இப்படி எல்லா நன்மைகளையும் எடுத்துக்கொண்டு வருகிற நேரம் வயதி கத் ஷதமஹாதா, ஒரு மனிதனுக்கு உலகத்திலே ஏசி இருப்பான், வகதஃபஹாதா, ஒரு மனிதன் மீது படுதூறு சொல்லி இருப்பான், வஅக்கல மாலஹாதா, ஒரு மனிதனுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிட்டு இருப்பான், வஸஃபக தமஹாதா, ஒரு மனிதன் இரத்தத்தை ஓட்டி இருப்பான், வதரபஹாதா, ஒரு மனிதனுக்கு அடித்திருப்பான். உலகத்தில் படைப்பினங்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான். ஆனா பெரிய இபாதத்தாளி, முன் சஃப்ல நின்று தொழுகிறது, தொழுக முடிஞ்சு நேரா கடையில போய் உட்கார்ந்து 10 பேருக்கு பொல்லு போடுறது, ஏமாத்துறது நடக்குது தானே? இந்த ஜகாத், ஜகாத் இந்த பக்கம் ஜகாத்தை கொடுத்துட்டு கெசியர்ல உட்கார்ந்து அடுத்தவன்ட்ட சுரண்டி எடுக்கிறது, ஹஜ்ஜிக்கு கூட்டிக்கிட்டு போறது, அங்க போயே ஏமாத்துறது, ஹஜ்ஜின்ற போர்வையில, உதுஹியான்ற போர்வையில ஏமாத்துறது, பறிக்கிறது, அடுத்தவனுக்கு அநியாயம் பண்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகை நோன்பு ஜக்காத்தோடு வருவான், வந்து சுவர்க்கம் போற நேரமுங்க, சுவர்க்கவாதின்னு தீர்ப்பு கொடுக்கப்படும். போற நேரம் வருவார்கள், யா அல்லாஹ்
உலகத்தில் எனக்கு ஏசினான் யா அல்லாஹ். ஏசினியா குடு தொழுகைய, யா அல்லாஹ் என்னை அவமானப்படுத்தினான் யா அல்லாஹ், குடு நோம்ப யா அல்லாஹ். என்ற காணி ஒரு இஞ்சி ஒரு ஜானை பிடிச்சி வச்சுக்கிட்டு தரல யா அல்லாஹ், குடு ஹஜ்ஜ யா அல்லாஹ். ஏண்ட மனைவிக்கு படுதூறு சொன்னான் யா அல்லாஹ். நஊதுபில்லா. யாரெல்லாம் வருவார்கள்? ஆண் நான், எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு எல்லாம் செய்யலாம். மனைவியை அடிமைப்படுத்துகிறோம், மனைவியை அடிக்கிறோம், குடும்பத்தவர்களோட முன்னுக்கு மனைவியை கேவலப்படுத்துறோம். உலகத்துல தாங்க மனைவி ஃபத்வா கேட்பாள், ஹசரத் ஏண்ட மாப்பிள்ளையோட சுவர்க்கத்தில் வைக்க கிடைக்குமா? மறுமையில போனா செஞ்ச அநியாயம் எல்லாம் ஞாபகம் வரும். அநியாயம் செஞ்சிராதீங்க, மனைவியாக இருந்தாலும் சரி. தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்திலே மாமி என்பதற்காக, கணவனின் தாய் என்பதற்காக உங்களால கடமை செய்யலாத ஒதுங்கி போயிருங்க. துரோகம் பண்ணாதீங்க, மாமிக்கு அநியாயம் செய்யாதீங்க, கணவன் அக்கா தங்கச்சிமார ரெஸ்பெக்ட் பண்ணலாத ஒதுங்கி போயிருங்க. கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. கணவன்மாரே, ஆண்களே, உங்களோட மனைவியிட உம்மா வாப்பா உங்களால உதவி பண்ணல, அவங்களோட பாட்டில் இருங்க. ஆனா அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. இதெல்லாம் மறுமை நாளையில வந்து எல்லாரும் கேட்டால் நன்மைகள் எல்லாம் பங்கு வச்சு தொழுக நோன்பு எல்லாம் பங்கு கொடுத்தாச்சு. எதனாலங்க? செஞ்ச அநியாயம், உலகத்துல செஞ்ச துரோகம். இப்ப இவர்கிட்ட நன்மை இல்லை. இன்னும் ஒரு சில மனிதர்கள் வருவாங்க, யா அல்லாஹ் எடுத்த கடனை திருப்பி தரல யா அல்லாஹ், நன்மை இல்லையே உனக்கிட்ட, உன்னை பாவத்தை தான் தலையில போடு யா அல்லாஹ். எனக்கு ஒரு நாள் அடிச்சான் யா அல்லாஹ், என் வாகனத்தை ஆக்சிடென்ட் ஆக்கி விட்டுட்டு முட்டி விட்டுட்டு நஷ்டஈடு தராம போயிட்டான் யா அல்லாஹ். உலகத்துல தெரியாதுங்க, மறுமையில தேடி வந்து நிக்குமுங்க. இவர் தான் மேனேஜரா இருந்தாரு, இவர் தான் பொஸ்ஸா இருந்தாரு, இவர் தான் நமக்கிட்ட வேலை வாங்கினாரு, சம்பளத்தை சரியா தரல இறைவா, தொழுகையும் இல்ல நோம்பும் இல்ல, இந்த பாவத்தை கொடு தலையில போடு. எதுவும் இல்லாமல் அவன் நரகத்திலே இழுத்து வீசப்படுவான் என்று சொன்னார்கள். நஊதுபில்லா. நானும் தான் நீங்களும் தான் இந்த உலகத்தில் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், எங்களுக்கா நன்மை சேர்க்கிறோம் அல்லது எங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கா? கேட்போம் சகோதரர்களே, கேட்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்துல நீங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா காசு பணம் இல்லாத மறுமை நாள் வாரத்துக்கு முன்னால உலகத்துல மன்னிப்பு கேட்டுக்கங்கண்டாங்க. தாய்க்கு அநியாயம் செஞ்சிட்டு மறுமையில தப்பேலுமா? தந்தைக்கு துரோகம் இழைத்து விட்டு மறுமையில தப்பேலுமா? பிள்ளை குட்டிகளை அசிங்கப்படுத்தி விட்டு மறுமையில தப்பேலுமா? முடியாது சகோதரர்களே. يومئذ يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤذيه. உலகத்துல பாவம் செஞ்ச பாவி மறுமையில எதுக்கு ஆசைப்படுவான் தெரியுமா? உம்மா வாப்பாவை நரகத்துல போட்டுட்டு நான் சுவர்க்கம் போகணும், பொஞ்சாதி புள்ள குட்டிய நரகத்துல போட்டுட்டு நான் சுவர்க்கம் போகணும், என்ற நான தம்பிய நரகத்துல போட்டுட்டு நான் சுவர்க்கம் போகணும். சுயநலம் மிக்க நாள் மறுமை நாள். எனவே அந்த மறுமை நாளைக்கு முன்னால உலகத்துல நானும் நீங்களும் செய்கிற நன்மைகளை எங்கட அக்கௌண்ட்டிலேயே சேர்த்து கொள்ள வேண்டுமா? அதை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? உலகத்தில் எந்த படைப்பினத்துக்கும் அநியாயம் இழைத்து விடக்கூடாது. மறுமை நாளையில கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்தி இருந்தாலும் படைத்தவன் ரப்பு பழி தீர்ப்பான் என்று சொன்னால் புத்தி கொடுக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பழி தீர்க்க மாட்டானா சகோதரர்களே? பழி தீர்க்க மாட்டானா சகோதரர்களே? எனவே நல்லமல்கள் செய்வதற்கு முன்னால் அடுத்த மனிதர்களுக்கு நான் துரோகம் செய்கிறேனா என்பதை பார்த்து துரோகம் செய்யாமல் இருப்போம். செய்திருந்தால் உலகத்திலே மன்னிப்பை வாங்கி கொண்டு எங்களுடைய நன்மைகளை எங்களுக்காக பாதுகாத்து எங்களுடைய நன்மைகள் எங்களை மறுமையிலே சுவனம் கொண்டு போகிற நிலையிலே அமல்களை செய்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக இருந்தால் இதுதான் என்னையும் உங்களையும் உலகத்திலும் நல்லவர்களாக வாழ வைக்கும், மறுமையிலே வெற்றி பெற வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கின்ற அமல்களை வீணாக்கி விடாமல், அழித்து விடாமல், அழிக்கின்ற காரண காரியங்களை செய்து விடாமல்
எங்களுக்கென்று பாதுகாத்து கொள்ளுகின்ற நல்லமல் செய்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியம் பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.